ஹாய் கேடியன்ஸ் வெல்கம் பேக் டு அந்த வீடியோ. இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் தமிழ் சினிமாவில் ஒரே விதமான மூவிஸை மட்டுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு எக்ஷன் மூவிஸ்னால் அந்த எக்ஷன் மூவிஸ் மட்டுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காமெடி மூவிஸ் அந்த காமெடி மூவிஸ் மாதிரியே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் விதவிதமான மூவிஸ், அதாவது உதாரணத்துக்கு சைஃபை மூவி, ஒரு ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட மூவி, ஒரு அட்வென்ச்சர் சம்மந்தப்பட்ட மூவி, ஏன் இது மாதிரி விதவிதமான மூவிஸ் வந்து ட்ரை பண்ண வர மாட்டேங்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாலேயே வேற வேற இண்டஸ்ட்ரி, உதாரணத்துக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து நிறைய விதவிதமான கான்செப்ட் எடுத்து இப்போதைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சக்ஸஸ் ஆகுவாங்களான்னு தெரியாது. பட் இப்போதைக்கு அவங்க ஒரு படி வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் தமிழ் சினிமா அதை ட்ரை பண்ணவே நினைக்க மாட்டேங்கிறாங்க? அதை பத்தின ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு ஃபுல் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து ஹாலிவுட் மூவிஸ் கண்டென்ட் தான் போட்டுருந்தேன். ஸோ எனக்கு பெருசா வியூஸ் போல. ஸோ ஏன் நம்ம தமிழ் மூவிஸ் கண்டென்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போடலாம். லைக் பண்ணதாலும் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னுக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு. இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். டிக் டிக் டிக்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து ஓவராலாக ஒரு ஸ்பேஸ் படம். ஸ்பேஸ் படம்னா எப்படி இருக்கணும், அந்த ஸ்பேஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த படத்தில் அப்படிப்பட்ட சீன் வந்து பெருசாகவே இல்லை. எமோஷன் வந்து ஓகே தான், அது வந்து ஓவர் டோஸ் ஆகிட்டு நான் நினைக்கிறேன். பட் அங்கே உள்ள அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே செம்ம, அதாவது பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்குமே விஎஃப்எக்ஸ்லாம் குறை சொல்கிறதுக்கு மாதிரியே இல்லை. என்னென்னா டிபிக்கல் இந்தியன், அதாவது ஒரு இந்தியன் படம், இந்தியன் மசாலா அந்த படத்துக்குள்ளே போன மாதிரியே எனக்கு தோணுச்சு. இதே உதாரணத்துக்கு ஒரு ஹாலிவுட் மூவிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் அந்த மூவிஸில் சயின்ஸ் பற்றின ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோ, ஒரு சயின்ஸ் பற்றின ஒரு நாலேஜ் அந்த மூவியில் கண்டிப்பாக இருக்கும். அதே டிக் டிக் மூவி ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட படம் தான். பட் அந்த மூவியில் ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வே இருக்காது. உதாரணத்துக்கு இன்டர்ஸ்டெல்லர் படம். ஸோ அந்த இன்டர்ஸ்டெல்லர் படம் எடுக்கிறதுக்கு கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஏகப்பட்ட சயின்டிஸ்டை வச்சு அவங்ககிட்டலாம் அந்த அறிவு வாங்கி ஒரு பிளாக் ஹோல்லாம் அதை பற்றி படித்து அந்த படத்தை எடுத்தாரு. நான் அப்படியெல்லாம் பண்ண சொல்லலப்பா. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் லூப்போ, ஒரு டைம் ட்ராவல்ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம்ல. எனக்கும் ஆசை தான் அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த படம் நல்ல படம். பட் அதில் ஒரு இந்தியன் மசாலா அவங்க கொண்டு போய் திணிக்கிறதாலே அந்த படம் வந்து மொக்கே ஆகுது. உதாரணத்துக்கு அந்த படத்தில் என்னென்ன குறைன்னு சொல்லையா, அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் ரொம்பவுமே ஓவர் டோஸ் ஆகிட்டு, அடுத்தது ஹீரோ ஹீரோயின் ரிலேஷன்ஷிப். ஸோ அதெல்லாம் வந்து படத்துக்கு அனாவசியமானது. படத்தோட மெயின் கண்டென்ட்டே ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் என்ன நடக்குது, அந்த ஸ்பேஸில் வந்து இவங்க என்னென்ன சமாளிக்கிறாங்க. அதில் ஒரு எனிமலை கொண்டிருக்கலாம், ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சரை கொண்டிருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். பட் மிஸ் ஆகிட்டு. ஸோ ரெண்டாவது படம் கேப்டன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட மெயின் பிரச்சனையே கதைங்கிறது இல்லை. கதை வந்து எனக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருந்து. கதை வைஸ் அந்த படம் வந்து செம்ம படம். சில ஃப்ளாஸ் இருக்கலாம். ஹீரோயின் லவ் மேட்டர்லாம் சின்ன ஃப்ளாஸ்லாம் இருக்கலாம். பட் அந்த மூவியோட கதை பொறுத்த வரைக்கும் எனக்குமே ஒரு பெர்ஃபெக்ட் கதை. பட் அந்த மூவியோட பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா விஎஃப்எக்ஸ் தான். அந்த மூவி நல்ல கதையாக இருந்தாலுமே அந்த மூவியோட விஎஃப்எக்ஸ் வந்து பட்டு மொக்க கேவலமாக இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் அந்த விஎஃப்எக்ஸை மட்டும், அந்த கிரியேச்சரோட அனிமேஷனை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்களாக்கும் அந்த மூவி கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். ஸோ அதுவுமே ஒரு மெயின் ரீசன் அந்த படம் ஃப்ளாப்பாக இருக்குது. இன்னொரு படம் என்னென்னா அயர்லாண்ட். இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. ரீசெண்டாக இல்லை 2 இயர்ஸுக்கு முன்னாடி அயர்லாண்ட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஒரு ஏலியன் கான்செப்டில். ஸோ விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். நான் ஆகான்னு சொல்ல மாட்டேன். விஎஃப்எக்ஸ் ஓகே தான். படமும் நைஸாக தான் இருக்கு. ஆனால் அந்த ஏலியன் என்னமோ நம்மளோட சொந்தக்கார பையன் மாதிரி பழகிட்டான். ஸோ ஒரு ஏலியனை கொண்டு வாரீங்க, அந்த ஏலியனால் நமக்கு என்னென்னலாம் நன்மை கிடைக்குது. அந்த ஏலியன் கெட்டவனாக இருக்கலாம், நல்லவனாக இருக்கலாம். ஸோ அது ரொம்பவுமே ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ அது குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் அந்த பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஆனால் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மூவி வருதுன்னா குழந்தைகள் மட்டும் அந்த ஏலியன் படம் பார்க்கும், பெரியவங்க நம்ம பார்க்க மாட்டோமா? ஏன் ஹாலிவுட்டில் மட்டும் தான் போய் நம்ம படங்கள் பார்ப்போமா? தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஏலியன் படம்லாம் பார்க்க மாட்டோமா? ஸோ பெரியவங்களுக்கு மாதிரி அந்த படத்தை எடுத்திருந்தா படம் நல்லாவே ஓடி இருக்கும். அதே மாதிரி தான் புலி படத்துக்கு நினைஞ்சேன். ஏன்னா புலி படம் அந்த மாதிரி கேட்டகரியில் வராது. அது வந்து அரச காலத்து படம். ஸோ அந்த படம் வந்து நம்ம இதில் சேர்க்க வேணாம். ஸோ அதே மாதிரி தான் வீரன் படம் இப்போ அதில் வந்துருந்துச்சு. ஸோ அந்த படம் எனக்கு பிரிட்டி மச் குட் தான். ஆனால் அதுலேயுமே இந்த தமிழ் கலாச்சாரம், இந்தியன் கலாச்சாரத்தை திணிக்கிறாங்க. அதெல்லாம் திணிக்க தேவை. ஒரு சூப்பர் ஹீரோ படம் இருக்குங்களாக்கும், இந்த சூப்பர் ஹீரோட ஓர்ஜி, அவனுக்கு என்னென்ன பவர், அவனுக்கு என்னென்ன வீக்னஸ், அவன் என்ன சமாளிக்கிறான், அந்த மட்டும் அந்த படத்தில் காட்டுங்க. அந்த லவ் அந்த ஒன்றுமே தேவை. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹாலிவுட் மூவி எடுத்துட்டீங்களாக்கும், உதாரணத்துக்கு நடிக்கிறேன் அயன்மேன் 1 என்ன வந்திருக்கும், அவனுக்கு எப்படி அந்த அயன்மேன் சூட் வந்துச்சு, அவன் ஏன் இதெல்லாம் பண்ணுறான், கடைசியில் அவனுக்கு என்ன நடக்குது, இதுதான் 3 கான்செப்ட். அவன் எங்கே ஆப்கானிஸ்தானுக்கு போயிட்டு அவனுக்கான சூட்டை அவனே மேக் பண்ணி அதுக்கப்புறமா அவனோட கேரேஜில் வந்து அவனுக்கான சூட்டை அவனே மேக் பண்ணுறாப்ல. ஸோ அதுக்கப்புறமா அவனோட அந்த ஆயுத கிடங்கெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்புன்னு நினச்சி அவன் வந்து இது அவ்வளோத்தையும் விற்கிட்டு அவன் வந்து இந்த ஆயுதங்கள் விற்பனையும் முழுசாக நிறுத்துறான். அப்போ அங்கே ஒரு எதிரி உண்டாகிறான். அவனுக்கு கூட பிறந்த ஒரு பொஸ்ஸே அவனுடைய எதிரியாக உண்டாகிறான். அவனை எப்படி அவன் சமாளிக்கிறான், அங்கே தான் ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. ஸோ 3 விஷயம் தான், சிம்பிள் 3 விஷயம். அந்த கதையோட கரு தான். இந்த கருவை எடுத்தால் அந்த படம் நல்லாவே வரும். இந்த கரு இல்லாமல், சம்மந்தம் இல்லாமல், லவ் எமோஷன்ஸ் தேவையில்லாமல் இந்தியன் கல்ச்சர். ஸோ நானும் தமிழ் தான், நானும் சைவன் தான். ஸோ எனக்கு அது தேவையில்லை.
நமக்கு அந்த கன்டென்ட் மட்டுமே போதும். கன்டென்ட், விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி எல்லாமே காணும். இந்த தேவையில்லாத இந்தியன் ஃபேமிலிக்கு ஏத்த மாரிலாம் தேவையில்ல. அப்படின்னா நீங்க வந்து வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கோங்க. நமக்கு அந்த மாரி கன்டென்ட் தான் வேணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். முதல்ல தமிழ் மூவிஸ நல்லா எடுங்க. அப்படி எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா எடுங்க. நான் வேணான்னு சொல்லல. ஸோ 2வது ரீசன் என்னன்னா, அப்படியே அவங்க எப்படியாவது எடுத்தாலும் நம்ம ஆடியன்ஸ் சும்மா விடுவாங்க. எனக்கு இதுவரைக்குமே தமிழ் சினிமால வந்ததிலேயே ஒரு பெஸ்ட்டான சைஃபை மூவினா 24 சொல்லுவேன். அந்த படத்துல லவ் டிபிக்கல் இந்தியன் எல்லாமே இருக்கும். இந்தியன் கல்ச்சர் சம்மந்தப்பட்ட எல்லா லவ் எல்லாமே இருக்கும். பட் அந்த மூவியோட அந்த கான்செப்ட்ட அவங்க விடல. அந்த கான்செப்ட்ட வந்து அந்த படத்துல திணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். டைம் லூப், டைம் ரிவர்ஸ், டைம் ஃபார்வர்ட் அது எல்லாமே வந்துகிட்டே இருக்கு அந்த மூவிஸ்ல. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னதான் லவ்லாம் வந்திருந்தாலுமே கூட அந்த கதையோட கரு அவங்க எங்கேயுமே பாதிக்கப்படவே இல்ல. அந்த வகையில அந்த மூவி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா அந்த படம் ஓடல. அதுதான் இங்க இருக்க மெயின் பிரச்சனை. ஒரு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் மூவி எடுக்குறாங்கன்னா, அந்த மூவிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம ஆடியன்ஸ்‌க்கு மண்டையில மூளையே இல்ல. ஆனா அதே ஆடியன்ஸ் தான் ஹாலிவுட் மூவிஸ்‌க்கு போயிட்டு ஆஹா! ஓஹோன்னு பாராட்டுவாங்க. அதே ஆடியன்ஸ் தமிழ் சினிமாக்கு வந்து இவனுக்கு இந்த மூவி எடுக்க தெரியலடா. இவனுக்கு இந்த சீன்லாம் எப்புட்றா இதுல லாஜிக் வருது? பீஸ்ட் மூவில தளபதி ஜெட் ஓட்டுவாரு. அதெல்லாம் லாஜிக் இல்லன்னு சொல்லுவீங்க. ஆனா கேஜிஎஃப்ல யாஸ் வந்து தனியா நின்னு ஒரு 1000 பேர் சுட்டா அது லாஜிக்ன்னு சொல்லுவீங்க. என்னடா நியாயம் இது? ஏன் கேட்கிறேன் என்ன நியாயம்? அதே விஜய் பண்ணா லாஜிக் இல்ல. அதே யாஸ் பண்ணா உங்களுக்கு லாஜிக்கா? வேற இண்டஸ்ட்ரிக்காரன் பண்ணா லாஜிக், நம்ம இண்டஸ்ட்ரிக்காரன் பண்ணா லாஜிக் இல்ல. இதெல்லாம் நியாயமாடா? ரங்கா இதெல்லாம் நியாயமா? எனக்கு இது கடுப்பாகுற வேலை இதுதான். ஸோ இத மட்டும் இவங்க மாத்திக்கிட்டாங்களாக்கும். தமிழ் ஆடியன்ஸ் ரொம்பவே மொக்க ஆடியன்ஸ் நான் இப்ப கூட சொல்லுவேன். தமிழ் இருக்கறதுலயே மொக்கையான ஒரு ஆடியன்ஸ் தான் தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் தான். அவனுங்களே அவனுக்கு சூனியம் வச்சுக்கிறானுங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் அவனுங்களே அவனுக்கு சூனியம் வச்சுக்கிறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி அவனுங்களே வளர்க்க விட மாட்டேங்கிறானுங்க. டைரக்டர்ஸ் என்னத்தான் முற்பட்டு வந்தாலுமே, அந்த ஆடியன்ஸால அந்த படமே ஃப்ளாப் ஆகுது. உதாரணத்துக்கு இப்ப கிட்டத்தட்ட அந்த எல்லைக்கு படம் ஒரு சைஃபை படம். நான் படம் இன்னும் பார்க்கல. நான் உண்மைய சொன்னா நான் இன்னும் படம் இன்னும் பார்க்கல. பட் நெறைய ரிவ்யூஸ் போட படம் வந்து மொக்கையா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த படத்துல லவ் அதெல்லாம் கிரிஞ்சான சீன்ஸா நானும் பார்த்தேன் இருக்குதான். ஆனா, இந்த டைரக்டர் பாவங்க. தமிழ் சினிமால இந்த மாரி ஒரு எக்ஸ்பெரிமென்ட் மூவி எடுக்கிறதுக்கு ஒரு துணிவு வேணும். ஒரு தில்லு வேணும். அப்படிப்பட்ட தில்லான டைரக்டர்ஸ் தான் நமக்கு தேவை. அத விட்டுட்டு காஞ்சி போன மராட்டா அவன் எக்ஷன் காமெடின்னு வச்சுக்கிட்டு சுத்துறவனுங்கலாம் நமக்கு சரியா பட்டு வர மாட்டான். உதாரணத்துக்கு லோகேஷ் கனகராஜ். ஆரம்பத்துல அவன் நல்லவனா நடிச்சான். ஏன்னா, நல்ல மூவிஸ் எடுத்துக்கிருந்தான். ஆக்ஷன் மூவிஸா இருந்தாலும் அது வந்து நமக்கு புதுவிதமான ஆக்ஷன் மூவிஸா இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே அந்த மாரி எடுக்க துவங்கிட்டானுங்க. இப்ப நெல்சன் இருக்கட்டும், அட்லியா இருக்கட்டும் எல்லாமே அதே ஆக்ஷன், அதே மாஸ் சீன், அதே ஸ்லோ மோஷன், அதே பிஜிஎம். ஸோ அதே மாரி ஒரு கல்ச்சர் கொண்டுட்டானுங்க. ஸோ அது நமக்கு பார்த்து பார்த்து சலிச்சு போயிடுது. இனிமே அந்த ஆக்ஷன் மூவிஸே வேணாம். நமக்கு புதுசா ஏதாவது உதாரணத்துக்கு நம்ம ராஜமௌலிட்ட வானராசி வரப்போகுது. ஸோ அது வந்து அதுலயும் இந்தியன் கல்ச்சர் தான் வச்சிருக்காங்க. அதுலயும் இந்தியன் கல்ச்சர் தான் வச்சிருக்கானுங்க. ஆனா அந்த மூவி ஒரு அட்வென்ச்சர் மூவியா எடுக்க போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாரி தான் எடுக்கணும். அண்டார்டிகால போய் ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாரியெல்லாம் பண்ணியிருக்கும்போது அந்த படத்தோட லெவல் எங்க கொண்டு போய் விட போகுது? பட்ஜெட்டே 2000 கோடின்னு சொல்றானுங்க. எவ்வளோ நம்பலாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த மூவி ஒரு தரமான சம்பவம் பண்ணும்போது ஏன்னா தெலுங்கு சினிமா நெறைய பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு சாஹோ. சாஹோ எனக்கு பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் செம்ம படம். அதுல வந்து ஃபைட் சீன்லாம் சட்டப்படி இருக்கும். ஆனா ஆடியன்ஸ் மட்டமான ஆடியன்ஸா இருந்தாங்க. எனக்கு அந்த படம் பிடிக்கும். கதை வைஸ் ஓகே தான். பட் விஎஃப்எக்ஸ் மத்தது எல்லாமே வச்சு எனக்கு அந்த படம் ஓவராலா ஓகே தான். அதே மாரி பாகுபலி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு டிஃபரண்ட் ஜானர்ல படம் எடுத்தாங்க. அதே மாரி ரீசென்ட்டா வந்த கல்கி. கல்கி பெருசா ரிவ்யூ போலன்னு சொல்றாங்க. ஆனா கலெக்ஷன் வைஸ் அந்த படம் நல்லாவே ஓடிச்சு. எனக்குமே அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஆனா அந்த தமிழ் சினிமால இப்படி சொல்லி நானே நம்ம தமிழ் சினிமா குறை சொல்ல நினைக்காதீங்க. நான் அந்த குறையெல்லாம் சுட்டி காட்டுறேன். வேற ஒண்ணும் இல்ல. எனக்கும் தமிழ் சினிமா குறை சொல்ல தான் தோணுது. ஆனா குறை சொல்ற தோணுதான். வேற வழி இல்ல. இவங்க படம் எடுக்குறானுங்க. அப்படிதான் எடுக்குறானுங்க. கடைசில நானே இப்படி வரல. எனக்கே இப்படி செய்றானுங்கல்ல. ஸோ இதுதான் மெயின் பிரச்சனை. முதலாவது நம்ம ஆடியன்ஸ் மாறணும். அடுத்தது டைரக்டர்ஸும் கொஞ்சம் மாறணும். ஒரே மாரி படம் எடுக்காம டிஃபரன்ஸா எடுங்க. படம் லொஸ்ட் ஆனாலும் ஒரு நல்ல பெரிய ஆக்டர வச்சு ஒரு படம் எடுக்கும்போது அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வரதான் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம தளபதி விஜய் இப்ப சிஎம் ஆயிட்டாரு. அது வேற விஷயம். சூர்யா, அஜித் இருக்காரு, ரஜினி இருக்காப்புல, கமல்ஹாசன் இருக்காப்புல. ஸோ இந்த 4 ஆக்டர் மெயின் ஆக்டர் நல்ல ஃபேமஸ்ல இருக்கார். டாப் 4 ஆக்டர் இருக்காங்க இப்ப. ஸோ இவங்கள வச்சு இந்த மாரி ஒரு பிக் பட்ஜெட்ல ஒரு எக்ஸ்பெரிமென்ட் படம் எடுக்கும்போது அந்த படத்துக்கு தானாவே ஆடியன்ஸ் வருவாங்க. ஓகேவா? அந்த ஆடியன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கலாம். சில வேளை பிடிக்கலாம், சில வேளை பிடிக்காம போலாம். ஸோ அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஒரு வேளை பிடிச்சிச்சாக்கும் நேரடியா கிளிக் ஆயிரும். ஏன்னா அவங்களுக்கு வேர்ல்டு வைடா ஃபேமஸான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ வெளிநாடு ரசிகர்களுக்குமே அவங்களுக்கு வந்து அடிக்ட் ஆகி அவங்களோட படங்கள பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதனாலே தமிழ் சினிமா மார்க்கெட்டிங் எங்கேயோ போகுது. ஸோ இத மட்டும் ட்ரை பண்ணுங்க தமிழ் டைரக்டர்ஸ். நான் வீடியோல முக்கி முக்கி காய்ச்சிருக்கேன். இதெல்லாம் தான் நம்ம தமிழ் சினிமாக்கு ஒரு சாபக்கேடா இருக்கு. இது அவ்வளத்தையும் மாத்தீங்களாக்கும் தமிழ் சினிமா எங்கேயோ போகுது. எதிர்காலத்துல மூவிஸ்லாம் எங்கேயோ போகுது. ஸோ இத மட்டும் நீங்க வந்து மறந்துறாங்க. ஸோ இத மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேர்ல்ட் வைடா கிளிக் ஆக போகுது. ஸோ இவ்வளவு தான் காய்ஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு தாறுமாறு தலைவையில் சந்திக்கலாம். ஆண்டில் வெயிட் ரிந்து.